மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது தமிழ் குரலின் விளவன எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக பரபரப்பான முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அமர்வு கொடுத்திருக்கிறது. மோடி அரசு, குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவர்கள் இதற்கு மேலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். எஸ்பிஐ பேங்க்காரங்க, நீங்கள் பல நேரங்களில் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், அதுக்காவது போவீங்க. அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ பேங்க்குக்கு வர்றவங்களை, அப்படி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு எஸ்பிஐயை ட்ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னுட்டு ஒரு பக்கம் நெட்டிசன்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு மேலே போதும், நாங்கள் ஒரு உத்தரவு கொடுத்தோம்னா கொடுத்தது தான். வருகிற வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் நீங்கள் எங்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸையும், எந்த பாண்டை யார் கொடுத்தது, அது எந்த கட்சிக்கு போச்சு என்கிற எலக்டோரல் பாண்டு தொடர்பான ரகசிய நம்பரை வெளியிட வேண்டும். இந்த கோர்ட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக 5 நீதிபதிகள் அமர்வு சொல்லி இருக்கிறது. இதில் ஒருத்தர் குறுக்க பூந்து ஒரு கரைச்சலை கொடுக்க முயற்சி பண்ணும்போது, இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் கண்டெம்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நீதிபதிகள் ரொம்ப கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா மோடி அரசை நேராக வந்து பல்ட்டியே அடிச்சிருச்சு. நம்முடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் ஒரு பல்ட்டியையும் அடைத்திருக்கிறார். எலக்டோரல் பாண்ட் விவகாரத்தில் என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அப்படிங்கிற விஷயங்களை நாம் விரிவாக பார்க்கலாம். லைவ் லால ரிப்போர்ட் ஆன நியூஸை பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் வழக்கு விசாரணையே இன்னைக்கு நடந்தது. இதுக்கு மேலாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, தீர்ப்பு சொல்லியாச்சு. சும்மா சும்மா வந்ததில்லை, அது இல்லை இது இல்லை, இந்த கதையே இருக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான விஷயங்கள் நம்ம இந்த நியூஸை பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் எஸ்பிஐ டு டிஸ்க்ளோஸ் ஆல் எலக்டோரல் பாண்ட் டேட்டா அவைலபிள் வித் இட் இன்க்ளூடிங் யூனிக் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். உங்ககிட்ட என்னென்னலாம் டேட்டா இருக்கோ எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக, அது அத்தனையும் இங்கே வெளியில் வரணும், பொது வெளிக்கு வரணும், மக்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இப்போ நம்ம ரூபா நோட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ரூபா நோட்டில் மேலே வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதனுடைய சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர் இந்தியாவிலேயே ஒரு ரூபா நோட்டுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். அது எவ்வளவு புழக்கத்தில் போச்சு வந்துச்சு அப்படின்னாலும் கூட அந்த சீரியல் நம்பருங்கிறது ஒரு நோட்டுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி ஒரு எலக்டோரல் பாண்டுக்கு, அது 1000 ரூபாய் பாண்ட்லேருந்து 1 கோடி ரூபா பாண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு சீரியல் நம்பர் ஒரு பாண்டுக்கு, அந்த நம்பரில் இன்னொரு பாண்டு இருக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த பாண்டு நம்பரை யார் யார் வாங்கினாங்கிறதுக்கு எஸ்பிஐட்ட இருக்குது. அதே போல் எந்தெந்த கட்சி அந்த பாண்டை மாற்றுச்சுங்கிறதும் உங்ககிட்ட தனித்தனியாக இருக்குது. இந்த நம்பரை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த கம்பெனி இந்த கட்சிக்கு தான் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம். ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குது, அது பாதி லிஸ்டாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு லாட்ரி மார்ட்டின் எடுத்துப்போம். லாட்ரி மார்ட்டின் அவர் லாட்ரியில் அதுக்கு முன்னாடி விற்றுக்கிட்டு இருந்தார். மிகப்பெரிய அந்த தொழில், அது சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய பிக் ஃபிஷ்ஷாக அவர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் 1368 கோடி வரைக்கும் எலக்ட்ரல் பாண்டுக்கு கொடுத்துருக்கிறார்னு ஒரு டேட்டா 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்துச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொடர்ந்து இடி ஐடி ரைடு விட்டதுனால அவர் வந்து பாஜகவுக்கு அவ்வளோ காசு கொடுத்துருக்கிறார். அவருடைய மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியில் இருந்தால் ஞாபகம், அவருடைய மருமகன் ஆதா அர்ஜுன் தான் இப்போ விசிகேல ஜாயின் பண்ணியிருக்கிறாப்புல. இது மொத்தமாக இவங்க வந்து பிஜேபிக்கு தான் கொடுத்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு திமுக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அண்டர்டேக்கிங்கில் பார்க்கும்போது திமுக சொல்லியிருக்கிறது, எங்களுக்கு எலக்டோரல் பாண்ட் வந்து 600 கோடி இல்லை 509 கோடி இந்த மார்ட்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு கொடுத்தவங்க பெரிய திமுக ரிலீஸ் பண்ணிருச்சு. இப்போ அடுத்து எல்லாம் எங்கே கிளப்பினாங்க அப்படின்னா, இப்போ லாட்ரி மார்ட்டின் வந்து ஏன் 500 கோடி திமுக கொடுத்தாரு, இதில் என்ன குவிட் ப்ரோகோ இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அப்படியே ஒரு பக்கம்
கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அப்போ மீதி 800 கோடி யாருக்கு போச்சுங்கிறது இன்னமும் பிஜேபி கிளைம் பண்ணலாம். அவர் இதுக்கு தான் கொடுத்தாருன்னு பிஜேபி சொல்லாத வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்லை அதுதானா எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க கிளைம் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னா எந்த பணம் யாருக்கு எந்த கட்சிக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளியில் வந்து விழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த நம்பரை நீங்கள் இதுக்கு மேலே மறைக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த நம்பரை முதல் நாளே எஸ்பிஐ விட்டுருந்தா அடுத்த 1/2 மணி நேரத்தில் யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு காசு கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கிற இடி ஐடி இந்த வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த வழக்கை நகராமல் பார்த்துக்கிறேன்னு அவங்க வாங்கினாங்களா, இல்லை கட்சி நிதியா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு வெளிப்படையாக தெரிந்துவிடும். இல்லை அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணாங்களா, ஏன்னா கார்பரேட்டர் இருக்கு இல்லையா, இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ இதை உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சந்திரசூட் உங்களுக்கு அடுத்த திங்கள் அன்னைக்கு, செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே எங்களுக்கு டீட்டெயில் வரணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லிட்டாங்க இது உங்ககிட்ட என்னெல்லாம் டேட்டா இருக்கோ எல்லாம் வரணும், இன்க்ளூடிங் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுத்தோம்னா கொடுத்தது தான் திரும்ப திரும்ப வந்து அதில் இது மாற்றுங்க, இல்லை அது புரியல, இப்படியெல்லாம் விளக்கம் கேட்டு காலத்தை கடத்தக்கூடாது அப்படின்ட்டு இட் ப்ரொனவுன்ஸ் there is no manner of doubt that SBI is required to furnish all detail available with it. This we clarify will include the alphanumeric and serial number. If any of the bonds purchased, in order to avoid the controversy in the future, the chairperson of the bank should file an affidavit by 5 p.m. on Thursday that it has disclosed all details in its custody and that no detail have been withheld அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ என்ன அப்படின்னா இந்த எஸ்பிஐயோட சேர்பர்சன் அதனுடைய தலைமை அதிகாரியாக இருக்கிறார் இல்லையா, அவர் எங்களுக்கு அஃபிடவிட் கொடுத்துடணும். என்னென்ன, வெறும் இந்த நம்பர் மட்டும் இல்லை. இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 இதாக மெயின்டைன் பண்ணோம், 1 தான் கொடுத்துருக்கோம், திரும்ப டைம் கொடுங்க, அவங்க மறுபடியும் ஒரு வாட்டி வரலாம். அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆல்ஃபா நியூமரிக்கே விடணும். இது இல்லாமல் ஒன்றை எலக்டோரல் பாண்டு சம்பந்தமாக என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணு, அதுக்கு எஸ்பிஐனுடைய சேர்பர்சனை நாங்கள் உத்தரவிடுகிறோம், இதுக்கு மேலே டைம் எடுக்கிற கதையே கூடாது அப்படிங்கிறத சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. February 15 நாங்கள் உனக்கு அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டோம், எஸ்பிஐ வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா டீட்டெயில்னா எல்லா டீட்டெயிலும் தான், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லாத வரைக்கும் எல்லாத்தையும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் இப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டோம், அதனால் கொஞ்சம் தான் கொடுப்போம், இதெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்படிங்கிறதுனுடைய அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மோடி அரசு அழுத்தம் திருத்தமாக சிக்கி இருக்கிறது. இதுக்கு மேலே அவங்க தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். புதன்கிழமை தெரிந்துவிடும். இப்போ இதில் சில வினோதமான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். வினோதமானது அப்படின்னா பாஜக குறைந்தபட்ச ஒரு கூச்ச நாச்சமே இல்லாமல் எந்த அளவுக்கு பொய் பேசக்கூடிய கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நம்ம 2 முக்கியமான தலைகளை பார்த்துருவோம். ஒன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், 2வது திரு அமித்ஷா அவர்கள். இவங்கள்ட்ட பார்த்துட்டு இன்னொரு மேட்ரு பார்க்கணும். பாஜக கட்சிக்கு எலக்டோரல் பாண்டை பாஜக எம்பி ஒருத்தர் அவர் கம்பெனி மூலமாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வினோதமான செய்தியும் இருக்கிறது. அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம நிதியமைச்சர் அம்மையாருக்கு வருவோம். யார்? நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அப்படியே இந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்னு அருந்ததியில் ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி எல்லாரும் என்ன குற்றம் சாட்டினாங்க, நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு பணத்தை வாங்குவதற்காக எலக்டோரல் பாண்டில் இடி ரைடு விட்டீங்க, ஐடி ரைடு விட்டீங்க, சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டீங்க, கரெக்டாக அதுக்கான டேட்ஸ் இருக்கிறது, என்னைக்கு ரைடு போச்சு, அவங்க என்னைக்கு பாண்டு கொடுத்தாங்கிறதுக்கு டேட்டு பொதுவெளியில் பட்டவர்த்தனமாக இருக்கிறது. ஆனால் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நீங்கள் ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க, நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க எங்களுக்கு எலக்டோரல் பாண்டு கொடுத்த பிறகும் கூட கம்பெனி நேர்மையான கம்பெனி இல்லைன்னு நாங்கள் ரைடு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு மேடம் வந்து ஒரு இல்லாத புது விதமான ஒரு அல்வாவை கிண்டுறாங்க. ஆனால் நம்ம வெளிப்படையாக பார்த்தா அப்படி ஒரே ஒரு கம்பெனியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆதாரமாக பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். அப்படி இல்லை என்று 10 அல்ல, கிட்டத்தட்ட 25-30 நிறுவனத்துக்கு மேலே எந்த டேட்டில் அவங்களுக்கு எலக்டோரல் பாண்ட் கொடுக்கப்பட்டது, என்னைக்கு அவங்க வந்து அவங்களுக்கு இது வந்தது, இது ரைடு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு 10க்கும் மேற்பட்ட இல்லை 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு
இன்னைக்கு மொத்த டீட்டெயில்ஸும் வெளியில் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார்டு ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கிறது. சன் நியூஸ் போட்டிருந்த கார்டு அவங்க அதை கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டாங்க. இப்போ இதில் 10 நிறுவனங்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஃபியூச்சர் கேமிங்லேருந்து அரோபிந்தோ, எஸ்எஸ்சி, டாக்டர் ரெட்டி, கல்பதாரோ, ஹீரோ, யசோதா ஹாஸ்பிட்டல், டோரண்ட், ஆப்கோ அப்படின்னு 10 நிறுவனம் போட்டிருக்காங்க. இந்த 10ங்கிறது இந்த கார்டில் மட்டும் இருக்கிறது. இது போக பல நிறுவனங்களுடைய டேட்டாஸ் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. ரைடு விட்ட பிறகு தான் வாங்கியிருக்காங்கன்னு ஒரே ஒரு நிறுவனத்தை நீங்கள் காட்டிடுங்க. அவங்க எங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்த பிறகும் கூட நாங்கள் அவங்களுக்கு நேர்மையாக ரைடு விட்டோன்னு ஒன்றை காட்டுங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஸோ குறைந்தபட்ச அதாவது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அது அவமானமாக போயிடுமே என்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் இவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த எல்லைக்கும் பாஜக போகும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய சின்னஜி அவர்கள், அதாவது உள்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், அவர் பேசி இருப்பதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டுடேவோட கன்க்ளேவ் நடக்குது. அதில் அவர் போய் பேசுகிறாரு, நீங்கள் பாஜக பாண்டு வாங்கிருச்சுங்கிறீங்க, நல்லா கவனிங்க, பாஜக பாண்டு வாங்கிருச்சுங்கிறீங்க. நாங்கள் 6000 கோடி வாங்கியிருக்கோம், எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 14,000 கோடி வாங்கியிருக்காங்க, அவங்க தானே இப்போ அதிகமாக வாங்கினது அப்படின்னு ஒரு ஆவேசமாக பேசியிருக்கிறாப்புல. நமக்கு என்னென்னா, இப்போ இதில் எதிர்கட்சிகள் அவர் குறிப்பிடும்போது ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது, நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்னு இருக்குது, அதுபோக அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள்னு இருக்குது. சுமார் 130லேருந்து 150 ஆட்கள் இந்த மாதிரி வசூல் பதிவு பண்ணவங்க அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கிறாங்கன்னு இருக்குது. 140 முதல் விஷயம், அமித்ஷா சொன்ன கணக்குங்கிறது பொய்யான கணக்கு, தவறான கணக்கு, பொய், அது வெளிப்படையாக பொய், தவறான கணக்கெல்லாம் போய் மொத்தம் 20,000 கோடிலாம் கிடையாது. ஒன்று இவர் என்ன சொல்றாரு, அவங்க 14 நாங்கள் 6ங்கிறாருல, மொத்தமாக ஆஸ் ஆன் டேட்டு நேற்று வரைக்கும் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு இது வரைக்கும் வந்திருக்கிறது இதுவே பாதி கணக்கு தான், சரிங்களா? அதில் இது வரைக்கும் 16,500 கோடி வந்திருக்கு. அதில் 16,800 கோடி, அதில் 8,500 கோடி பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கு. 8,100லேருந்து 8,500 கோடி வரைக்கும் பிஜேபி வாங்கியிருக்கு. 50% நிதி கிட்டத்தட்ட 49.92% அவங்க சொல்லுவாங்க, 48% கூட வச்சுக்கோ, நீங்கள் ஒரு ஆள் வாங்கியிருக்கீங்க. 149 கட்சி சேர்ந்து அவ்வளவு இது வாங்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு கட்சி 8,000 கோடி வாங்குவீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமானதுங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ 50% நிதி உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கணக்கே தப்பாக சொல்கிறீங்க. 14,000 கோடி எதிர்கட்சிகள் வாங்கிருச்சு, அவங்க பேசலாமா அப்படின்னா 14,000 கோடி அவங்க வாங்கலை. 14,000 கோடி முதல்ல 20,000 கோடி வசூலே ஆகலைங்கிறது தான் வெளிப்படையான மேட்டராக இருக்குது. அப்போ இவர் வெளிப்படையாக இந்தியா டுடே கன்க்ளேவில் அவர் பொய்யை பேசியிருக்கிறார். அங்கே ராகுல் கன்வால் பதில் சொல்லலை, இல்லை அதுக்கு சரியாக கிராஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அந்த பொய்யை எடுத்துக்கிட்டு பிஜேபியில் இருக்கிற அத்தனை அமைச்சர்கள்லேருந்து, இணையமைச்சர்கள்லேருந்து, எம்பிகள்லேருந்து, மாநில தலைவர், மாவட்ட தலைவர் அத்தனை பேரும் அதே பொய்யை எடுத்துட்டு இப்போ ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 20,000 கோடி, நாங்கள் வாங்கினது 6,000 கோடி, அவங்க வாங்கினது 14,000 கோடின்னு திரும்ப 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 அதே பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோ உச்சநீதிமன்றத்தில் போட்ட அஃபிடவிட்டில் என்ன இருக்குது, உங்கள் பாஜக வெளியில் மற்றவன்லாம் சொல்லலை, உங்கள் பாஜக 2017 காலகட்டத்திலிருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும் எவ்வளோ பாண்டு வாங்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கும் எஸ்பிஐ என்கேஷ் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த டீட்டெயிலை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. அதுலேயே 7,000 கோடிக்கு கணக்கு இருக்கு. அப்போ பாஜகவினுடைய பொருளாளர் பொறுப்பில் இருந்து அல்லது அதனுடைய தலைமை கழக ஆஃபீஸ் இருக்கு இல்லையா டெல்லியில், அங்கேருந்து போயிருக்கிறதுலே 7,000 கோடி கணக்கு வச்சுட்டு எங்களுக்கு 6,000 கோடி தான் வந்தது, அவர்களுக்கு 14,000 கோடி என்று கூச்சநாச்சம் இல்லாமல் சொல்வது என்பதும் இந்த கோயபெல்ஸ் தியரியை நம்ம எப்படியாவது நிரூபித்து நமக்கான வேலைகளை செய்து விடலாம் என்று அமித்ஷா பார்ப்பது என்பது இது ஒரு அரசியல் குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாதவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதற்கான முதன்மையான ஒரு உதாரணமாக இந்த இடத்தில் மாறுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ பாஜக எம்பியே பாஜகவுக்கு 45 கோடி எலக்டோரல் பாண்டு கொடுத்துருக்கார். சொந்த கட்சிக்காரனே மிரட்டி பிடுங்கிட்டீங்களா அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம முதல்ல அந்த நியூஸை பார்ப்போம். பிஜேபி எம்பி சிஎம் ரமேஷ் company bought 45 crore poll bond soon after bagging contract to build சன்னி டேம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ரித்விக் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது.
இவங்க 2023 அசம்பிளி எலெக்ஷன் வந்த காலகட்டத்தில் இப்போ தெலுங்கானாக்கு வந்துச்சு இல்லையா, அங்கே நம்ம பார்க்குறோம். சாரி, ஆந்திராவினுடைய ராஜ்யசபா எம்பியாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். தெலுங்கானாவில் எலெக்ஷன்ஸ் இப்போ சமீபத்தில் வந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த கம்பெனிக்கு ஒரு பவர் ப்ராஜெக்ட், மின்சார சாதனம் தொடர்பான ப்ராஜெக்ட் கிடைத்திருக்கிறது. அந்த ப்ராஜெக்ட் கிடைத்த பிறகு அவங்க தரப்பிலிருந்து எவ்வளோ ப்ராஜெக்டோட மதிப்பு சுமார் 1100 கோடி, 1098, 1100 கோடின்னு வச்சுக்கோங்க. 1100 கோடி வாங்கினதுக்கு 45 கோடியை அவர்கள் வாங்கி எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். இவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக ஆந்திராவில் இருந்து போயிருக்கிறார். எலெக்ஷன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எங்கே கிடைச்சிருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் கிடைச்சிருக்கு. திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து, அங்கலாமும் கூட எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதாவது முதல்ல இந்த 45 கோடி பாண்ட் அவர் 5 கோடி முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப 40 கோடி, அதாவது உடனடியாக கையில் காசு இல்லைன்னா நாங்கள் அதை எடுத்துகிட்டு புரட்டிட்டு கொடுப்போம்பாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 5 கோடியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி, அதாவது நீ பணம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா கொடுத்துடணும். சொந்த கட்சியாகவே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை % கமிஷன்னா அத்தனை % கமிஷன், அதில் எந்த விதமான தயவுதாட்சண்யமும் பாஜக பார்க்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆக்சுவலாக இவர் வந்து செகண்ட் டைம் பிஜேபி ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் இதற்கு முன்பாக தெலுங்கு தேசம் பார்ட்டியில் 2019 வரைக்கும் இருந்திருக்கிறார். அவர் வந்து தெலுங்கானாவில இருந்து 2014 to 2018 ராஜ்யசபா எம்பியாக இருந்து பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிஜேபியில் இணைஞ்சிட்டார். இதில் ஃபன் என்ன அப்படின்னா, அவர் எந்த கட்சியிலேருந்து வந்து இங்கே வந்து சேர்ந்தாரோ இப்போ அந்த கட்சியோடைய கூட்டணி அமைச்சு நேற்றுக்கு பிரதமர் கைகளை தூக்கி உயர்த்தி சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கமும் ஜனசேனா அவர் ஒரு பக்கமும் தூக்கிட்டு கை தூக்கினார் இல்லையா, அந்த சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்து தான் இவர் இங்கே வந்தது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அப்போ இத்தனை % இத்தனை % அது யாராக இருந்தாலும் சொந்த கட்சியோட கம்பெனியாக இருந்தாலும் அத்தனை % எங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுல பிஜேபி எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அப்போ இந்த எலக்டோரல் பாண்ட் இது தொடர்பான விஷயங்களை எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சார உத்தியாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இவங்க வாங்காத இடமே கிடையாது அப்படிங்கிறது தான் அவர்களே இன்னைக்கு டேட்டா போட்டு வெளிப்படுத்திட்டாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த பாஜக அரசு, மோடி அரசு கார்பரேட்டுகளுக்கான அரசுன்னு பலரும் சொல்லும் போதோ அவங்க அதை மறுப்பாங்க, அல்லது நீங்கள் உங்கள் காலத்தில் கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு 2 அமைப்புகள் கார்பரேட்டுகளுடைய நலனை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வந்து அவ்வளவு வாத பிரதிவாதங்கள் வைக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா, இந்த டீட்டெயிலை நீங்கள் வெளியிடக்கூடாது, அதாவது இந்த கம்பெனி இவங்களுக்கு தான் கொடுத்துச்சு அப்படிங்கிறத வெளியிடவே கூடாது அப்படின்னு கார்பரேட்டுகளின் சார்பில் அவங்களுடைய கூட்டமைப்பு வந்து இன்னைக்கு அவ்வளவு மல்லுக்கட்டுது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் அது தொடர்பான விஷயங்களையே முழுக்க கேட்டுட்டு அப்படிலாம் நாங்கள் சொல்ல முடியாது, மக்களினுடைய அறிந்து கொள்ளும் உரிமை என்பது இது எல்லாத்த விட பெருசு அப்படின்னு 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டது. இதில் இன்னும் 2 பேர், அதுதான் நம்ம முக்கியமானது. ஒருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிஷ் அகர்வால். இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் அசோசியேஷன் தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் தான் கடிதம் எழுதினார், இந்த 5 நீதிபதிகள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை நீங்கள் மறுசீராய்வு பண்ணணும், சுவோமோட்டோவாக எடுக்கணும். அதாவது சீஃப் ஜஸ்டிஸே சுவோமோட்டோவாக எடுத்து அவர் தலைமையிலான பெஞ்ச் வழங்கின தீர்ப்பு எடுத்து மறுசீராய்வு பண்ணி அதுக்கு மாற்றி சொல்லணும். ஏன்னா கார்பரேட்டுகளினுடைய உரிமையில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், இது எலக்ட்ரல் பாண்ட் யாரை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா அப்படின்னு அவர் ஒரு லெட்டரை எழுதினார். அது சரியான கடிதமாக இல்லை, மீடியாவில் அட்டென்ஷன் வாங்குறதை தவிர அதுக்கு வேற நோக்கமும் இல்லை. இதுக்கு மேலே பேசாதீங்க, அந்த கடிதத்தை ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாது என்று நேரடியாக இந்த பக்கம் அதை எடுத்து தூக்கி போட்டிருக்கிறார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்கள். அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய மோடி அரசு அடித்த பல்ட்டின்னு நான் குறிப்பிட்டேன் இல்லையா, நம்முடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரணாகதி அடையாத குறையாக துஷார் மேத்தா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இந்த ஆதிஷ் அகர்வால்ன்றவர் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த தீர்ப்பை நீங்கள் மறுசீராய்வு பண்ணணும், இந்த தீர்ப்பை ஏற்றுக்கக்கூடாது, ஏன்னா கார்பரேட்டுகள் பிரச்சனையாயிரும். இது வந்து அவரோட சொந்த கருத்து. அவர் யாரோ ஒருத்தர் ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கார் உச்சநீதிமன்றத்தில், அவர் வந்து
பெட்டிஷன் போடுறாரு. எங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் இன்னொன்று என்ன பண்ணார்னா, இவர் சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தாரு. குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். குடியரசுத் தலைவர் அவர்களை நீங்கள் உடனடியாக தலையிட்டு இந்த 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு வழங்கிய அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும், அதை செயல்படுத்தக்கூடாது என நீங்கள் உத்தரவிட வேண்டும். அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் செக்ஷன் 143 அப்படின்னு இருக்கிறதா சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். இப்போ இவரை ஒன்றுத்துல சப்போர்ட் பண்ணால் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டு, அப்போ மோடி கவர்மெண்ட் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பிரசிடென்ட்டை வச்சு தடுக்க பார்க்குதாங்கிற கேள்வி வரும்ன்றதுனால அவருக்கும் அது அவருடைய சொந்த கருத்துங்க, அரசு அதில் தலையிடலை. ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறுத்தி வைப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அரசமைப்பு சட்டம் கொடுக்கல. சில விஷயங்களில் மறுபரிசீலனை செய்ய சொல்வதற்கு அல்லது கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் வரைக்கும் வேணா அதுக்கான ப்ரொவின்சஸ் இருக்கே தவிர பைண்டிங் எல்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு இவர்கள் உத்தரவிட முடியாது, இவங்களுடைய தீர்ப்பை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை அவரும் இட முடியாது. அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறாகவே இருக்கிறது. இது தெரியாமல் சுப்ரீம் கோர்ட்டில் மூத்த வழக்கறிஞராக இருந்து பார் கவுன்சிலுக்கு அவர் எப்படி தலைவரானார்னு நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால அதாவது நீதித்துறையை தடுப்பதற்கு நாங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று மோடி அரசின் சார்பில் இன்றைக்கு துஷார் மேத்தா ஆஜராகி சில ஒப்புதல் வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார். ராகுல் காந்தியில் தொடங்கி அத்தனை பேரும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழலாக இது இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரெண்டு கட்சிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சிபிஐ சிபிஎம் 2 பேரும் கடிதம் எழுதி விட்டார்கள். எலக்டோரல் பாண்ட் அது தொடர்பான விஷயங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது முழுக்க முழுக்க சட்டபூர்வமாகப்பட்ட ஊழல், அதனால் நாங்கள் அதை வாங்கலை அப்படிங்கிற மாதிரி எழுதினாங்க. சிபிஎம் தான் அதில் ரொம்ப முக்கியமானது. பல வழக்குகளை தொடுத்தவர்களும் அவர்கள் தான். ஒன்று, இந்த பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் யார் யார் கொடுத்தவங்க பேரையே குறிப்பிட்டு இவங்களே எழுதிட்டாங்க. இவங்களுக்கு 600 கோடி, அவங்களுக்கு 6 கோடி. அந்த 6 கோடியில் 5 கோடி சிஎஸ்கே நிர்வாகம் மட்டும் நம்முடைய அதிமுக கொடுத்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர் அந்த காலகட்டத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் 6 கோடியில் 5 கோடி கொடுத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு 600 கோடியில் 650 கோடியில் 509 கோடி ஃபியூச்சர் கேமிங்ஸ், அதாவது லாட்டரி மார்ட்டினுக்கு சொந்தமான நிறுவனம் கொடுத்திருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் எந்த டீட்டெயில்ஸையும் பொதுவெளிக்கு கொடுத்தவருடைய பெயரோடு குறிப்பிடாமல் வைத்திருக்கிறது. பாஜக இன்டென்ஷனலாகவே தவிர்த்திருக்கிறது. ரொம்ப ஃபன் என்ன அப்படின்னா, அந்த ஃபன் நோட்டோடு முடிக்கலாம். நிதிஷ்குமார் இருக்கா இல்லையா பீகாரில், அவர் ஒரு பத்திரம் ஒன்று அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் இருந்தோம், திடீர்னு ஆஃபீஸ்க்கு யாரோ ஒரு ஆள் வந்து வாசலில் ஒரு கவரை கொடுத்தாரு. என்னடா அது கவர்னு வாங்கி நாங்கள் உள்ளே கொண்டு வந்து பிரிக்கிறதுக்குள்ளே அந்த ஆள் போயிட்டாரு. பிரித்து பார்த்தா உள்ள 10 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு பாண்டு இருந்தது, எலக்டோரல் பாண்டு. கொடுத்ததை நாங்கள் திரும்ப கொடுக்கணுன்னாலும் அந்த ஆள் கிடையாது, அதனால் நாங்கள் பேங்க்கில் போட்டு காசாக்கிட்டோம். யார் கொடுத்தானே தெரியாமல் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு எலக்டோரல் பாண்டு எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு வினோதமான விஷயத்தையும் போட்டிருந்தார்கள். இப்படியாக ஆனால் கூட இருக்கலாம். ஆனால் இந்த சீரியல் நம்பரை சந்திரசூட் அவர்கள் சொன்ன மாதிரி வந்துவிட்டால் அதற்கு மேல் மோடி அரசால் பாஜகவினரால் எந்த விதமான இல்லாத பொய்களையும் சொல்ல முடியாது. அவர்கள் அம்பலப்பட்டு நிற்பது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கும். அடுத்தடுத்த நிலையில் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.